வணக்கம். இன்றைய நாளுக்கான பிரதியூடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. அனுராதபுரத்தில் சிறுமியொருவரை தவறான நடத்திக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள அர்த்தமஸ்தான் அதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் தொடர்பில் விசாரணைகளில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. சந்தேக நபரான தேரர் அந்த சிறுமியை துன்புறுத்தியுள்ள நிலையில் ரத்தம் தோய்ந்த சிறுமியின் உள்ளாடை புதைக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். மேலும் இத்தகைய வலுவான ஆதாரங்கள் இருந்த போதிலும் போலீசார் தேரரை கைது செய்வதை தாமதப்படுத்தி அவரை தலைமறைவாக இருக்க அனுமதித்துள்ளது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் போலீசார் அந்த சிறுமியின் காணொலி ஆதாரத்தை கூட பெறவில்லை என்று கூறிய சட்டத்தரணி, குறித்து சம்பவம் தொடர்பான முழு விசாரணை செயல்முறையிலும் போலீசார் சட்டத்தை மீறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த குற்றத்தை செய்ததற்கான தெளிவான ஆதாரங்கள் இருந்த போதிலும் சந்தேகத்துக்குரிய தேரர் ஏன் கைது செய்யப்படவில்லை என்று மேற்கு மாகாண பொறுப்பதிகாரி சிரேஷ்ட டிஐஜியிடம் விசாரித்ததாகவும், ஆனால் அவரும் சரியான பதிலளிக்காமல் காலத்தை வீணடித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சந்தேக நபரான தேரரின் நிதி, மத மற்றும் உத்தியோகபூர்வ அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நேர்த்து போக செய்ய போலீசார் தற்போது செயற்பட்டு வருவதாகவும் சட்டத்தரணி நீதிமன்றில் மேலும் கூறியுள்ளார். மேலும் சந்தேகிக்கப்படும் துறவியை கைது செய்ய நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்தவுடனேயே முன்னெப்போதும் இல்லாத திடீருள்ள குறைவு அவருக்கு எப்படி ஏற்பட்டது என்றும் சட்டத்தரணி நீதிமன்றில் சுட்டிக்காட்டினார். தேரருக்கு எதிராக இவ்வளவு ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டுள்ள போதிலும் போலீசாரோ அரசாங்கமோ அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாமை சமூகத்தில் பெரும் கேள்விக்குள்ளாகியுள்ளது. இதற்கிடையில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவரும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியுமான இனோகா ரணசிங்கவின் ஆலோசனையின் பேரில் அந்த அதிகார சபையின் சட்ட அமலாக்க பணிப்பாளர் நாயகம் சஜீவனி அபேகூன் இந்த சந்தேக நபரை கைது செய்வதற்காக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை போலீசாரை கத்தியால் துரத்த வேண்டியிருந்தது என்று நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் குறித்த தேரர் விவகாரத்தில் போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதில் மிக தாமதமும் தயக்கமும் காட்டுகின்றனர் என்பதை மேலும் உறுதிப்படுத்துகின்றது எனவும் கடுமையாக விமர்சிக்கப்படுகின்றது. தற்போதைய அரசின் முறையற்ற பொருளாதார முகாமைத்துவம் மற்றும் பொய் பிரசாரங்கள் காரணமாக நாடு மீண்டும் கடுமையான டாலர் நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ளதுடன் நாட்டை மீட்டெடுக்க ரணில் விக்ரமசிங்கவிடம் ஆட்சியை ஒப்படைப்பதை தவிர வேறு மாற்று வழியில்லை என்று அபிமானி ஜனநாயக கட்சியின் தலைவர் பிரதீப் சார்லஸ் தெரிவித்தார். கடந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்சவின் தரப்பினர் திருடுவராக குற்றம் சாட்டி வெளிநாட்டு ஊழியர்களே இலங்கைக்கு டாலர்களை அனுப்ப வேண்டாம் என தடுத்து வசந்த சமரசிங்க போன்றவர்கள் இன்று $10 அனுப்புமாறு ஊடகங்களுக்கு முன்னால் கெஞ்சும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்று பிரதீப் சார்லஸ் சாடினார். இதனால் வெளிநாட்டு ஊழியர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து அனுப்பும் பணத்தை பெலவத்தை ஹெக்கர்கள் திருடி வருவார்களோ என்ற நியாயமான அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த காலத்தில் உகண்டாவில் பணம் பதுக்கப்பட்டுள்ளதாக கூறியமை, மின்சார கட்டணம் மற்றும் எரிபொருள் விலையை குறைப்பதற்காக கூறியமை, ஜப்பான் மோட்டார் சைக்கிள்களை வாங்குவதாக கூறியமை உள்ளிட்ட பல பொய்களை சமூகமயப்படுத்தியுள்ளார். அரசுக்கு இப்பிறவிலேயே திட்டதம்ம வேதினிய கர்மவினை பலன் கொடுத்துள்ளதால் இவர்களால் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. டாலர் நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க மட்டுமே என்பதை மக்கள் இப்போது உணர்ந்துள்ளதால் குறைந்தபட்சம் 6 மாதங்கள் அல்லது 1 வருட காலத்துக்காவது நாட்டை மீண்டும் அவரிடம் ஒப்படைப்பதை தவிர வேறு மாற்று வழி இல்லை என குறிப்பிட்டுள்ளார். வாகனங்களை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்து பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டதாலேயே டாலரின் மதிப்பு இந்தளவு உயர்ந்து பொருளாதாரம் முற்றிலும் சீர்குலைந்தது என்று அவர் விவரித்தார். பொருளாதாரத்தை பற்றி தெரியாத அறிவற்றவர்களை மக்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியமையினால் அவர்கள் நாட்டை சீரழிக்கின்றனர். நாடு மிக மோசமான பொருளாதார வீழ்ச்சியில் பாதாளத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்த வேளையில் அதிலிருந்து நாட்டை பாதுகாப்பாக மீட்டெடுத்தவர் ரணில் விக்ரமசிங்கே மட்டுமே என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது என்றும் ரவீந்திரன் நிசங்க தனது உரையில் மேலும் வலியுறுத்தி கூறினார். மத்தள சர்வதேச விமான நிலையத்தை பிராந்திய விமான போக்குவரத்து மையமாக மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக தெரியவந்துள்ளது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜனிதருவன் கொடிதுவக்கு மேற்கண்ட விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் உருவாக்கியுள்ள சில சவால்களுக்கு தீர்வுகளை வழங்கி விமான நிலையத்தை சூழவுள்ள பகுதிகளை முறையாக அபிவிருத்தி செய்தல்,
பாதுகாப்பு வழிமுறைகளை பலப்படுத்துதல் மற்றும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை உருவாக்குதல் என்பவற்றுக்காக புதிய அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இலங்கையின் மூலோபாய ரீதியிலான புவியியல் அமைவிடம் காரணமாக மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்தை பிராந்திய விமான போக்குவரத்து மத்திய நிலையமாக மாற்றுவதற்கான பெரும் சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. இதனை பிரதியமைச்சர் ஜனிதருவன் கொடிதுவக்கு தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். கொழும்பு அங்குடி மேகவத்தை பகுதியில் தன் மனைவியின் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவம் தொடர்பாக கணவரான சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 18ஆம் தேதி மாலை சுமார் 5:30 மணியளவில் முச்சக்கர வண்டியில் வந்த அவர் மனைவியின் தலையில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இதன் காரணமாக படுகாயமடைந்த அப்பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவரிடமிருந்து ஏற்கனவே வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் தனது மனைவிக்கு தீ வைத்ததாக ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் முந்தைய திருமணத்திலிருந்து சட்டப்பூர்வமாக பிரிந்த பிறகு இருவரும் திருமணம் செய்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த பெண் பலருடன் தொடர்பில் இருப்பதாகவும் பல நாட்களாக வீட்டிற்கு திரும்புவதில்லை என்றும் வழங்கிய அனைத்து அறிவுரைகளையும் மீறி தொடர்ந்து பலருடன் உறவில் ஈடுபட்டு வந்ததாகவும் சந்தேக நபர் வாக்குமூலம் அளித்துள்ளார். சந்தேக நபர் மேகவத்தை அங்குடியைச் சேர்ந்த 41 வயதுடைய முச்சக்கர வண்டி சாரதி என்றும் அவர் மீது இதற்கு முன்பு எந்த குற்றமும் பதிவாகவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் கூறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய சந்தேக நபர் நேற்றைய தினம் அலுத்கடி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் விதிக்கப்பட்டிருந்ததை போன்ற அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதிக்கு மீண்டும் கட்டுப்பாடுகள் விதிப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரியவந்துள்ளது. அதன்படி அத்தியாவசியமற்ற இறக்குமதிகளை கட்டுப்படுத்தவும் 2022 பொருளாதார நெருக்கடியின் போது எடுக்கப்பட்ட சில நடவடிக்கைகளை மீண்டும் நடைமுறைப்படுத்தவும் அரசாங்கம் திட்டமிடுகின்றது. தற்போது வர்த்தக வாகனங்களுக்கு 70% தனியார் வாகனங்களுக்கு 50% உள்ள வாகனங்களுக்கான கடன் மதிப்பு வரம்பை அதிகரிப்பது குறித்தும் அரசாங்கம் பரிசீலித்து வருகின்றது. 2022 பொருளாதார நெருக்கடியின் போது நடைமுறைப்படுத்தப்பட்டது போலவே அந்நிய செலாவணியை சேமிப்பதற்காக அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதியை கட்டுப்படுத்துவது குறித்தும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இவ்வாறு கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களில் வீட்டு உபயோக மின்சாதனங்கள், ஆடைகள், சுகாதார பொருட்கள், விளையாட்டுப் பொருட்கள், அத்துடன் தலைமுடி மற்றும் உடல் பராமரிப்பு பொருட்கள் ஆகியவை உள்ளடங்கும். மேலதிகமாக புதிய பழங்கள், மீன், பால் பொருட்கள், தானியங்கள், மாவு, மினரல் மற்றும் காபனேற்றப்பட்ட நீர், பீர், சைன் மற்றும் மதுபானம் போன்ற பரந்தளவிலான உணவு மற்றும் பானங்களுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. ரூபாயின் மதிப்பு சரிவு மற்றும் எரிபொருள் விலையுயர்வு காரணமாக இந்த ஆண்டு மே மாத நிலவரப்படி நாட்டின் சராசரி மாதாந்திர எரிபொருள் செலவு $100 மில்லியன் இலிருந்து $522 மில்லியன் அதிகரித்துள்ளது என்றும் குறித்த அதிகாரி மேலும் சுட்டிக்காட்டினார். அந்நிய செலாவணியை வெளிநாடுகளில் வைத்திருப்பதாலோ அல்லது அதனை இலங்கை ரூபாயாக மாற்றுவதில் ஏற்படும் தாமதத்தாலோ தற்போதைய நிலைமை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஏற்றுமதி வருவாயை ஒரு மாதத்திற்குள் நாட்டிற்குள் கொண்டுவரவோ அல்லது மாற்றவோ கட்டாயப்படுத்தும் ஒரு சட்டத்தை இயற்ற நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம் என்றும் குறித்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நபரொருவரை கடத்தி அவரிடமிருந்து 2 கிலோ தங்கத்தை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பு வெள்ளாவளி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வந்த உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை எதிர்வரும் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் கடந்த 21ஆம் தேதி வியாழக்கிழமை உத்தரவிட்டார். இது தொடர்பாக முறைப்பாடு செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வந்த நிலையில் குறித்த அதிகாரி மட்டக்களப்பு வெள்ளாவளி போலீஸ் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். குறித்த கடத்தல் மற்றும் கொள்ளை சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வந்த குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் பயிற்சியில் இருந்த குறித்த போலீஸ் அதிகாரியை கடந்த புதன்கிழமை கைது செய்தனர். குறித்த போலீஸ் அதிகாரி தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கண்டி இஎல் சேனாநாயக்க வீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகில் 6 மாடி கட்டடம் ஒன்றின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் 2 தொழிலாளர்கள் காயமடைந்து பேராதனை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதன்போது இடிந்து விழுந்த கான்கிரீட் துண்டுகளுக்குள் சிக்கியிருந்த ஒருவர் அருகில் இருந்தவர்களால் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த கட்டடத்தின் 2வது மாடியில் வெளிப்புறமாக நீட்டப்பட்டிருந்த கான்கிரீட் பகுதியொன்று இடிந்து விழுந்ததே இந்த விபத்துக்கு காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக கண்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் மே 26 அல்லது 27ஆம் தேதிகளில் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலநிலை நாட்டை வந்தடையக்கூடும் என்பதால் அந்த நாட்களில் நாட்டின் தென்மேற்கு பிராந்தியத்தில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
சில பகுதிகளில் 200 முதல் 300 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியிருந்ததால் பிரதான ஆறுகளின் நீர்மட்டம் உயர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது. எனினும் களுகங்கையின் மெல்லகந்தை பகுதியில் இன்னமும் சிறிய அளவிலான வெள்ள நிலைமை காணப்படுகின்றது. இதன் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வந்தாலும் அது இன்னமும் அனர்த்த மட்டத்திலேயே காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் களுகங்கையின் நீர்மட்டம் புட்டுப்பாவுல மற்றும் எல்லக்காவு ஆகிய பகுதிகளில் இன்னமும் அவதானிக்கப்பட வேண்டிய மட்டத்திலேயே காணப்படுகின்றது. அத்தனகலோயா வான் பாய்ந்ததனால் ஜாயில, பாரிஸ், பெரேரா மாவத்தை மற்றும் சுதுவெல் ஆகிய பகுதிகளில் உள்ள பல வீடுகள் இன்னமும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இவ்வாறான பின்னணியில் ஜாயில ஸ்வர்ணஹங்ச பொடி எலபாலம் நேற்றைய தினம் மாலை உடைந்து விழுந்துள்ளது. தற்போதைய வானிலை நிலவரம் குறித்து வளிமண்டல திணைக்கள அதிகாரி ஹசுன் பெஸ்குவல் கருத்து தெரிவிக்கையில், இன்றைய தினத்தை போன்றே நாளைய தினமும் சாதாரண வானிலையை நிலவும். எனினும் மே 26, 27 மற்றும் 28 ஆகிய திகதிகளில் இலங்கையின் தென்மேற்கு பிராந்தியத்தில் மழை வீழ்ச்சி சற்றே அதிகரிக்கக்கூடும். அந்த நாட்களில் தென்மேற்கு பருவ பயிற்சி காலநிலை முழுமையாக நிலை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்றார்.